ஆகஸ்ட் 2024 பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டராக இருந்த மேடம் ஷேக் ஹசீனா அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பங்களாதேஷில் ஒரு இடைக்கால அரசாங்கம் அமைஞ்சது. முகமது யூனஸ் இந்த அரசாங்கத்தோட சீஃப் அட்வைசராக நியமிக்கப்பட்டார். பங்களாதேஷில் நடந்த இந்த ஆட்சி மாற்றம் மொத்த சவுத் ஏஷியாவோட ரீஜனல் டைனமிக்ஸை மாற்றியிருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் இந்தியாவையும் இம்பேக்ட் பண்ணியிருக்கு. பங்களாதேஷில் புது அரசாங்கம் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான நட்புறவில் விரிசல்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாகிஸ்தான் கிட்ட நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்கிற பங்களாதேஷ் இப்போ சில நாட்களாக சைனா கூடவும் அவங்களுடைய நட்புறவை மேம்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில சில நாட்களுக்கு முன்னாடி சைனாவுக்கு போயிருந்தாரு பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுடைய அட்வைசர் முகமது யூனஸ். இந்த டூர் அப்போ பல அக்ரிமெண்ட்ஸை பங்களாதேஷ் சைன் பண்ணினதா சொல்லப்படுது. பங்களாதேஷ் ஒரு சுதந்திர நாடு. அவங்க யார் கூட வேணும்னாலும் எவ்வளவு அக்ரிமெண்ட்ஸ் வேணாலும் சைன் பண்ணலாம். ஆனால் முகமது யூனஸ் அங்கே போய் அக்ரிமெண்ட்டை மட்டும் சைன் பண்ணல. இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை பற்றி ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ பாருங்க. 7 states of India, eastern part of India, called 7 sisters. They are landlocked country, landlocked region of India. They have no way to reach out to the ocean. We are the only guardian of the ocean for all this region. இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே லேண்ட்லாக். அதனால இந்த ரீஜனோட கார்டியன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முகமது யூனஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரோவர்ஷியலானது மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் கூட உண்மையும் கிடையாது. பே ஆஃப் பெங்காலை இந்தியன் நேவி தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் நேவிக்கு பங்களாதேஷ் நேவி மேட்சே கிடையாது. அப்படி இருக்கும்போது பங்களாதேஷை பே ஆஃப் பெங்காலோட கார்டியன் அப்படின்னு வேற யாரும் சொல்ல போகிறது கிடையாது. பங்களாதேஷே சொல்லிக்கிட்டாதான் உண்டு. முகமது யூனஸோட இந்த கான்ட்ரோவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்தியாவில் எதிர்ப்பு கிளம்பிச்சு. சைனாவுக்கு போய் இந்தியாவோட பகுதியான வடகிழக்கு மாநிலங்களை பற்றி முகமது யூனஸ் பேசினதுக்கு பிஜேபி, காங்கிரஸ்னு எல்லாரும் கட்சி பேதம் இல்லாமல் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் நார்த் வெஸ்ட் பங்களாதேஷில் சைனா ஒரு ஏர்பேஸ் அமைக்க போகிறதா இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது ஒரு அன்அஃபிஷியலான ரிப்போர்ட்டாக இருந்தாலும் இந்தியா இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த செய்தியோட உண்மைத்தன்மையை பற்றி இந்தியா ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த அன்அஃபிஷியல் ரிப்போர்ட்டுக்கு இந்தியா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் பங்களாதேஷில் சைனா அமைக்க போகிற இந்த ஏர்பேஸ் இந்தியாவோட சிலிகுரி காரிடாருக்கு பக்கத்தில் வரப்போகிறதா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவோட மற்ற பகுதிகள் கூட இணைக்கிற ஒரு குறுகிய நிலப்பகுதி தான் இந்த சிலிகுரி காரிடார். 22 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் அகலம் உள்ள இந்த குறுகிய பகுதி பங்களாதேஷ், நேபாள், சைனாவோட டிபெட்டியன் அட்டானமஸ் ரீஜன், பூட்டான் ஆகிய நாடுகளோட பார்டரை ஷேர் பண்ணுது. சிலர் இந்த பகுதியை சிக்கன் ஸ்னேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிலிகுரி காரிடாருடைய முக்கியத்துவத்தின் காரணமாக இந்தியா சப்ஸ்டான்ஷியல் மிலிட்ரி பிரசன்ஸை இந்த பகுதியில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த நிலைமையில தான் பங்களாதேஷோட வடமேற்கு மாவட்டமான லால்மோனிரட்டில் சைனா ஏர்பேஸ் அமைக்க போகிறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த பகுதியில் மட்டும் ஒரு சைனீஸ் ஏர்பேஸ் அமைஞ்சா அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். முகமது யூனஸ் சைனாவுக்கு போயிருந்தப்போ இந்த ஏர்பேஸை பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்னு ஸ்பெகுலேட் செய்யப்படுது. மறுபடியும் சொல்கிறேன், ஏர்பேஸ் பற்றின இந்த ரிப்போர்ட் அன்அஃபிஷியல் மற்றும் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட் தான். ஆனால் சிலிகுரி காரிடாரோட முக்கியத்துவத்தின் காரணமாக நாம் இந்த ரிப்போர்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிறோம். சைனீஸ் ஏர்பேஸ் அமைய போகிறதா சொல்லப்படுற இந்த பகுதியில் உள்ள சிச்சுவேஷனை இந்தியா தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷில் பவருக்கு வந்திருக்கிற புது அரசாங்கம் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி இன்னும் பல வேலைகளை செய்கிறாங்க. அதில் ஒன்றா சிலிகுரி காரிடார் பக்கத்தில் ஏரியல் ஆப்ரேஷன்ஸை சமீப காலத்தில் அதிகப்படுத்தியிருக்காங்க பங்களாதேஷ். டர்க்கிகிட்டேருந்து வாங்கின பைரக்தர் TB2 ட்ரோன்ஸை சிலிகுரி காரிடார் பக்கத்தில் பங்களாதேஷ் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் நடந்த மோதல்களில் இந்த பைரக்தர் 2 ட்ரோன்ஸ் அதோடைய திறமையை நிரூபிச்சிருக்கு. மீடியம் ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் வகையை சேர்ந்த இந்த ட்ரோன்ஸுடைய ரேஞ்ச் 300 கிலோமீட்டர். இதால் 24 மணி நேரம் தொடர்ந்து பறக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கைடட் வெப்பன்ஸை சுமந்துட்டு போகிற திறமையும் இந்த ட்ரோன்ஸுக்கு இருக்குது. இந்த ட்ரோன்ஸை சர்வேலன்ஸுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறதா பங்களாதேஷ் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா இந்த ட்ரோன்ஸுடைய டிப்ளாய்மெண்ட்டை செக்யூரிட்டி ரிஸ்க்காக பார்க்குறாங்க. இந்த நிலைமையில் சிக்கிம் ஒட்டின பகுதிகளில் சைனா அவங்களோட ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் ட்ரோன்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. பங்களாதேஷ் மற்றும் சைனாவோட இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு பதிலடி கொடுக்குற விதமாக இந்தியா அவங்களுடைய S-400 ட்ரையம்ஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை சிலிகுரி காரிடார் பக்கத்தில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் உள்ள பாக்டோக்ரா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இந்த S-400 டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. S-400ஓட சொஃபஸ்டிகேட்டடான ரேடார் அண்ட் மிசைல் டெக்னாலஜி இந்த சிஸ்டமுக்கு சிக்னிஃபிகண்ட்டான டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டியை கொடுக்குது. பங்களாதேஷோட பைரக்தர் TB2 ட்ரோன்ஸ், சைனாவோட ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் ட்ரோன்ஸை எல்லாம் 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள S-400ஆல் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். முக்கியத்துவமாக இந்த சிலிகுரி காரிடாரை பாதுகாக்க ரஃபால், பிரம்மோஸ் மாதிரியான அசெட்ஸ் எல்லாம் வச்சு இந்தியா இந்த பகுதியில் மல்டி லேயர் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இப்போது S-400ம் சேர்ந்துருக்கு. இந்தியாவோட இந்த மூவ் சிலிகுரி காரிடாருக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. பங்களாதேஷ் மற்றும் சைனாவோட ஒவ்வொரு ஆன்டி இந்தியா மூவ்ஸுக்கும் இந்தியா சரியான கவுண்டர் மூவ் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சைனாவில் போய் இந்தியாவோட
வடகிழக்கு பகுதிகளை பற்றி கான்ட்ரவர்ஷியலாக பேசின முகமது யூனுஸ்க்கு இந்தியா எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. வடகிழக்கு மாநிலங்களோட சில முதலமைச்சர்கள் முகமது யூனுஸோட பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது போக பிஜேபி, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அஃபிஷியலாக இந்தியா எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் இருந்தாங்க. சைனாவில் போய் இந்திய பகுதியை பற்றி பேசின முகமது யூனுஸ் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காதப்போ இந்தியன் கவர்மெண்ட் பங்களாதேஷுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளாக ஒரு பர்மிஷனை கேன்சல் பண்ணதன் மூலமாக. இந்தியா பங்களாதேஷ்க்கு கொடுத்துருந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்கான அனுமதியை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இவ்வளவு நாளாக இந்தியா கொடுத்திருந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆக்சஸ் மூலமாக இந்தியாவோட ஏர்போர்ட்ஸையும் போர்ட்ஸையும் பயன்படுத்தி அவங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க பங்களாதேஷ். இந்த நிலைமையில் இந்த ஆக்சஸை இப்போ இந்தியா ரிவோக் பண்ணினதுனால பங்களாதேஷால் இனிமேல் இந்தியன் போர்ட்ஸையும் ஏர்போர்ட்ஸையும் பயன்படுத்தி ஏற்றுமதி பண்ண முடியாது. இது மூலமாக இனிமேல் பங்களாதேஷோட குட்ஸுக்கு ஆகிற லாஜிஸ்டிக்ஸுக்கான செலவு அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதிக்கு ஆகிற நேரமும் அதிகமாகும். இந்தியா இப்போ இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆக்சஸை ரிவோக் பண்ணினதன் மூலமாக பங்களாதேஷோட பல இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பங்களாதேஷோட ரெடிமேட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பெரிய அடி வாங்கியிருக்கு. இந்தியாவோட இந்த மூவ் மூலமாக லேண்ட்லாக்டு யார், பே ஆஃப் பெங்காலோட கார்டியன் யார் அப்படிங்கிறதையெல்லாம் முகமது யூனுஸ் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்கிறாங்க இந்தியன் டிஃபென்ஸ் அனலிஸ்ட்ஸ். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.